இன்றைய காலகட்டத்தில் 90% இளம்பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா பிசிஓஎஸ் தான். இதோட அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியும். என்ன அப்படின்னா, எல்லா பெண்களுக்குமே 2 ஓவரி இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட். இதில் ஒரு மாதம் ஒரு ஓவரிலேருந்து எக் ரிலீஸ் ஆகும், இன்னொரு மாதம் இன்னொரு ஓவரிலேருந்து எக் ரிலீஸ் ஆகுது. இந்த ஓவரிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலிகுல் சொல்லுவோம், அதுலேருந்து தான் ஒரு நல்ல எக் ரிலீஸ் ஆகும். இது சிங்கிள் ஃபாலிகுல் ஆரம்பித்து அந்த கருவை வளர்த்து வெளியே தள்ளணும். அதுக்கு பதிலாக அட் எ டைமில் நிறைய இம்மெச்சூராக ஃபாலிகுல் டெவலப் ஆகி ஒரு எக்கை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ண முடியாமல் போகும்போது மென்சஸ் நிறையா நடக்காது. இதுதான் இந்த பிசிஓஎஸ் சொல்லக்கூடிய பிரச்சனை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு எல்லாம் சரியாக நடக்கணும்னா எல்லா ஹார்மோனும் ஒத்தி செஞ்சு நடக்கணும். இதோட மெயின் ஹார்மோன் பிட்யூட்டரி தலையில் இருக்குது. இப்போவுமே தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, லைஃப் ஸ்டைலு, சாப்பாடு, இது எல்லாமே நம்ம இந்த உடம்பை தீர்மானிக்குது, இந்த ஹார்மோனையும் தீர்மானிக்குது. அதனால் வரக்கூடியதான் அந்த பிரச்சனை. சரி, ஆரம்பத்தில் சின்ன ஸ்டேஜ்லேயே 2-3 தடவை மென்சஸ் ஒழுங்காக வரல அப்படின்னா ஒன்றுமே இல்லை, வீட்டில் களைச்சிக்காய் அப்படிங்கிற காய் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். அதில் ஒரு 3 பருப்பு உடச்சி எடுங்க, 1 ஸ்பூன் கரிஞ்சீரகம், 2-3 வெள்ளைப்பூடு பல், கொஞ்சம் கற்றாழை சாறு போட்டு நல்லா அரைச்சி ஒரு உருண்டையை ஊற்றி 3 நாள் காலைல எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடுங்க. இந்த பிரச்சனைக்கு அது ஒரு நல்ல தீர்வை கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை இதுக்கும் அது சரியாக வரல அப்படின்னா பக்கத்தில் உள்ள சித்த மருத்துவர் அணுகினீங்கன்னா சித்த மருத்துவத்தில் எக்கச்சக்கமான நல்ல நல்ல மருந்துகள் இருக்குது. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சித்த மருத்துவர் உங்களுக்கு பரிந்துரைப்பார். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது 40 to 60 டேஸில் நிச்சயமாக அந்த பிரச்சனைலேருந்து ஈஸியாக கடந்து வந்துடலாம். இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இது காம்ப்ளிகேட் ஆகும்போது ஒபிசிட்டியில் ஆரம்பிக்கலாம். சிலருக்கு தேவையில்லை இடத்துல முடிவு வளர்றது, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாமே கொண்டு வரும். ஆனால் சித்த மருத்துவத்தில் இதுக்கு தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஒரு டெஸ்டிமோனியல் ரிப்போர்ட்டுமே ஷோ பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ரிப்போர்ட் பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்த முறை உங்களுக்கு இந்த மாதிரி மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பிசிஓஎஸ் அப்படின்னு ரிசல்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்றுமே பதறாமல் பக்கத்தில் இருக்க சித்த மருத்துவரை அணுகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.